சார் இன்னைக்கு மோடி வந்து கன்னியாகுமரி வந்திருக்காரு சார் தியானத்துக்கு, அதை பற்றி மோடி அவர்கள் கன்னியாகுமரி முனையில் தியானம் செய்வதாக 3 நாட்களுக்கு பத்திரிகையில் செய்தி வெளியிட்டது. அது குறித்து அரசியல் விற்பனர்கள், அரசியலை தெளிவு பெற்றவர்கள் அது குறித்து கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த கருத்துக்களிலே பெரும்பாலும் ஒரு கருத்து மோடியை செயலை குறை சொல்லி தான் இருக்கிறார்கள். காரணம், அவர் தியானம் பண்ணுவதை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை. ஆனால் இப்போ 1ஆம் தேதி தேர்தல் நடக்க இருக்கிறது. எனவே அந்த 1ஆம் தேதி தேர்தலில் ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தக்கூடும் இந்த செயல் என்பது தேர்தலுடைய விதியை மீறிய செயலாகும். ஆக வாக்கு கேட்கிற பொழுது மதத்தையோ மத சார்ந்தையோ அதற்கான சைகையை மறைமுகமாகவோ நேரடியாகவோ தெரிவித்து வாக்குகளை கேட்கக்கூடாது என்பது. ஆகவே மக்களை இது மறைமுகமாக இன்ஃப்ளூயன்ஸ் செய்கிறது என்று எல்லோரும் தெரிவித்திருக்கிறார்கள். அது எதையும் காதில் வாங்குகிற நிலை அவர் இல்லை. காரணம், நம்மை போல் ஒரு மனிதனாக இருந்தால் அவர் காதிலே விழும். அவர் தெய்வ பிறவி, அதெல்லாம் தெரியாது. அவர் உலகத்தில் தெய்வ பிறவிக்கு 1000 வேலைகளும் இது காதில் விழுந்திருக்காது. சார், கலைஞர் நூற்றாண்டு விழா வந்து நிறைவு விழா வரப்போதுங்க. அதுக்காக என்னென்ன பண்ணணும் அப்படின்ற அறிவுறுத்தல் தலைமை கழகத்தில் வெளியிடுவோம். பொதுவாக திமுகவில் நூற்றாண்டு விழாக்கள் என்று சொன்னாலே கூட்டங்கள் நடத்துவது, விழாக்கள் எடுப்பது, பட்டிமன்றங்கள், கவியரங்கள் நடத்துவது, இப்படிப்பட்ட செய்திகளைத்தான் விழா எடுப்பது வழக்கம். இந்த மேகதாது அணை இந்த அணைகள் அப்டேட் என்ன? மேகதாது அணை இந்த அணைகள் பற்றி அப்டேட்ஸ் என்ன? அப்டேட்ஸ் ஒன்றும் கிடையாது. அவங்க கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க கட்ட முடியாதுங்கிறது நான் திட்டவட்டமாக சொல்கிறது. ஒரு செங்கல்லை கூட அவர்கள் தமிழ்நாட்டினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் எடுத்து வைக்க முடியாது. காரணம், முல்லை பெரியாறோ சிலந்தி ஆற்றையோ அல்லது மேகதாது எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய ஒப்புதல் இல்லாமல் அந்த மேல் மாநிலங்களாக இருக்கக்கூடிய கர்நாடகாவோ அல்லது கேரளாவோ செய்யக்கூடாது என்று திட்டவட்டமான ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. ஆகவே இவர்கள் கட்டுவதற்கு முன்னால் பல தடைகளை கடக்க வேண்டும். 4-5 குழுக்களிடத்திலே ஒப்புதல் பெற வேண்டும், ஃபாரஸ்ட்டில் பெற வேண்டும், என்வாயர்மெண்ட்டில் பெற வேண்டும், இப்படி எல்லாத்துலேயும் சர்வாட் கமிஷனில் வரணும். இந்த குழுக்களிலெல்லாம் அவர்கள் போகும்போது அவர்களெல்லாம் அரசாங்கத்தினுடைய சார்பில் இருக்கிற குழுக்கள். இவர்களைப் போல் அரசியல்வாதியைப் போல் பேச முடியாதவர்கள். அவர்கள் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கிறது என்று பார்ப்பார்கள். அந்த எந்த பர்மிஷனை கொடுப்பதானாலும் தமிழ்நாட்டினுடைய பர்மிஷன் இருக்கா என்று பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது உச்சநீதிமன்றம். அதை பார்ப்பார்கள். எனவே இதற்கு நாங்கள் அனுமதி தர முடியாது என்று தான் சொல்லுவார்களே தவிர இவர்களுக்கு யாரும் பர்மிஷன் கொடுக்க மாட்டார்கள். ஆகையினால் இது ஒரு அரசியல். அதுதான் இப்போ அப்பப்போ எப்பொழுது எல்லாம் அங்கே அரசியல் கிளம்புகிறதோ அப்போதெல்லாம் சொல்லுவார்கள். சார், இப்போ 4ஆம் தேதி ரிசல்ட் வருது, தேர்தல் ரிசல்ட். இதில் வந்து வெற்றி வாய்ப்பு எல்லோரும் வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நிற்கிறவங்க, அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க எல்லோரும் எல்லா கட்சியும் தான் சொல்லுவாங்க. ஆனால் எண்ணி பார்த்தா தெரியும். ரைட், தேங்க்ஸ்.